திமுக 3 வகைப்படும். சொல்லுங்க, திமுக 3 வகைப்படும். ஒன்று திருட்டு, இன்னொன்று இருட்டு, இன்னொன்று முருட்டு உருட்டு. சொல்லுங்க, திமுக 3 வகைப்படும். ஒன்று திருட்டு, 2 இருட்டு, 3 உருட்டு. அப்போ திமுக காரங்க வந்தாங்க, சொல்லுங்க ஐயா, நீங்கள் 3 வகைப்படுவீர்கள் எங்க கட்சியில சொல்லி இருக்கிறாங்க. அவங்க உடனே சொல்லுவாங்க, திமுக நம்ம திராவிட முன்னேற்ற கழகமா? இல்லைங்க ஐயா, திமுக 3 வகைப்படும். ஒரு வகை திருட்டு, 2வது வகை இருட்டு, 3வது வகை உருட்டு. அப்படியே உருண்டே ஓடி போயிடுவாங்க. அதனால தைரியமாக இருங்க. அதனால எதையும் எதிர்கொள்வோம், சட்ட ரீதியாக எதிர்கொள்வோம். கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்கள் மிக சிறப்பான ஒரு மாவட்ட செயலாளர், துணிச்சலாக செயல்படுங்க. எத்தனை வழக்குகள் வந்தாலும் ஒற்றை நபராக சமாளிக்கக்கூடிய ஒரு நபர், சமாளிக்கக்கூடிய ஒரு நபர், துணிச்சலான ஒரு நபர். இந்த வேளச்சேரி தொகுதியில் இவர்தான் வேட்பாளர் என்று தலைவர் அவர்களும் பொதுச் செயலாளர் அவர்களும் யாரை கை நீட்டி வேட்பாளர்கள் என்று அறிவிக்கிறார்களோ அவர்கள் பல்லாயிரக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் உருவாக்கணும். இப்போ இந்த பக்கம் 12 பேர் கூட்டணி, இந்த பக்கம் 10 பேர் கூட்டணி. எத்தனை பேர் கூட்டணி சேர்ந்து வந்தாலும் தமிழ்நாட்டு தாய்மார்களும் தமிழ்நாட்டு இளைஞர்களும் என் பக்கம் நிற்கிறார்கள். தன்னந்தனியாக வருகிறேன் என்று வந்து இந்த 2 கூட்டணியும் உடைத்துவிட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். எத்தனை பேர் வேணாலும் வரட்டும். எல்லாரும் ஆசைக்கும் தேவைக்கும் இருக்காங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஒரு மானம் இல்லை, அது ஈனம் இல்லை, அவர் எப்போதும் நாள் பிடிப்பார். எதிர்காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன். பொது நீதியிலே, புது பாதையிலே, நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார் என்று அன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பாடினார். நிகழ்காலத்தில் புரட்சி தலைவராக, புரட்சி தலைவரின் மறு உருவ